Hello friends, welcome to Nasekitchen. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு சூப்பரான மாம்பழம் milkshake தாங்க பார்க்க போறோம். வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். வாங்க இந்த ரெசிபி போனோமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு panல ஒரு 2 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. கரெக்ட்டா இது 250 ml இருக்கும். பால் வந்து உள்ள சேர்த்துட்டு இப்போ இது நம்ம நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ பாலும் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு custard milk வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். custard powder வந்து பால்ல வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு கட்டிகள் எதுவும் இல்லாம கரைச்சி எடுத்து அதை வந்து நம்ம உள்ள சேர்த்துட்டு இப்போ இது நம்ம நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வந்து கொதிச்சு வரட்டும். இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் இப்போ இதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவு சுகர் வந்து நான் ஆட் பண்றேன். மாம்பழம் வந்து நல்லா இனிப்பா இருந்துச்சுனா நீங்க சுகர் கூட ஆட் பண்ண தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. லைட்டா புளிப்பு சுவையா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுனாக்கா 2 டேபிள்ஸ்பூன் அளவு சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்ட்டா இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து 1 கப் அளவு மாம்பழம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஒரு மாம்பழத்தை வந்து அந்த பல்ப் மட்டும் எடுத்து கட் பண்ணி சின்ன சின்னதா எடுத்து வச்சிருக்கேன். அதை உள்ள சேர்த்துட்டு இப்போ இந்த நம்ம கலந்த கஸ்டர்ட் மில்க் இந்த மாம்பழம் எல்லாமே வந்து நல்லா அந்த இது பால்லே வெந்து இந்த பால் வந்து 1/2 கப் அளவு ஆகி வரணும். இப்போ பாருங்க நல்லா கொதிச்சு நல்லா அந்த மாம்பழம் எல்லாமே அந்த பால்லே வந்து பாருங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ இத அப்படியே வந்து நம்ம ஃப்ரீசர்ல வச்சு நல்லா சில் பண்ணி ஆற வச்சு எடுத்துக்கலாம். நான் ஃப்ரீசருக்கு மாத்திட்டு நல்லா சில் பண்ணி ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு நல்லா கூலிங்கா வேணும்னா கூட இதல கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் சேர்த்து கூட நீங்க வந்து ஓட்டி எடுத்துடலாம். டுடே சீக்ரெட் நம்பர் 1. இப்போ நான் மிக்ஸில போட்டு அடிச்சு எடுத்துட்டு நம்மளோட சூப்பரான மில்க் ஷேக்கை நான் இந்த மாதிரி கிளாஸ்ல வந்து மாத்திக்கிறேன். பாருங்க எந்த அளவுக்கு கட்டியா நல்லா சூப்பரா இருக்குன்னு. இப்போ மேலே கொஞ்சமா சின்ன சின்னதா கட் பண்ண மாம்பழ பீஸும் வந்து நான் வைக்கிறேன். இது சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். சின்ன சின்னதா கட் பண்ண பாதாம் வந்து நான் வந்து மேலே வந்து சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மாம்பழம் மில்க் ஷேக் வேறு லெவல் டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. இந்த அடிக்கிற வெயிலுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து சீசன் ஃபுட்டுங்கிறதுனால இந்த சீசனுக்கு மட்டும் தான் நம்ம செய்ய முடியும். அதனால கண்டிப்பாக வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.